சக்தி உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட இந்த சம்பவத்திற்கு தன் அப்பா தாமஸ் மற்றும் மாமா ராஜாங்கம் தான் காரணம் என்று ஜெனி முழுமையாக நம்புகிறார். ஆத்திரமடைந்த அவர் போலீசாருடன் சென்று ராஜாங்கத்தை கைது செய்ய வைக்கிறார். இதனால் சேதுவும் அவர் குடும்பத்தாரும் தமிழ்ச்செல்வி மீது கடும் கோபமடைந்து இந்த அத்தனை குழப்பத்திற்கும் அவர்தான் காரணம் என பழி சுமத்தி திட்டுகின்றனர். குறிப்பாக ஈஸ்வரி, ஐஸ்வர்யா மற்றும் சித்ரா ஆகியோர் தமிழ்ச்செல்வி வீட்டை விட்டு வெளியேறப் போகிறாள் என்ற எண்ணத்தில் மகிழ்ச்சி அடைகின்றனர். மருத்துவமனையில் சக்தியின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவர்கள் கூற ஜெனி கதறி அழுகிறார். அப்போது அங்கு வரும் தமிழ்ச்செல்வியிடம், உன் மாமா என் கணவரை கொல்ல முயன்றிருக்கிறார் என்று ஜெனி ஆவேசப்பட, மாமா அப்படிப்பட்டவர் இல்லை, ஏதோ தவறு நடக்கிறது என தமிழ் வாதிடுகிறார். அதே சமயம் வீட்டு நிலைமையால் மனமுடைந்து போயிருக்கும் சேதுவும், அப்பாவுக்கு ஏதாவது ஆனால் உன்னை சும்மா விடமாட்டேன் என தமிழை எச்சரிக்கிறார். இந்த இக்கட்டான சூழலில் சக்தியை பார்க்க மருத்துவமனைக்குச் செல்லும் தமிழ்ச்செல்வியிடம் ஒரு முக்கிய உண்மை கிடைக்கிறது. தாமஸ் தான் ஆட்களை வைத்து தன்னை குத்தச் சொன்னார் என்பதையும், ராஜாங்கம் அங்கு வந்த பிறகுதான் தாமஸின் ஆட்கள் இந்தச் செயலில் ஈடுபட்டனர் என்பதையும் சக்தி விளக்குகிறார். இதற்கு ஆதாரமாக சக்தியின் போனில் பதிவான வீடியோவை தமிழ்ச்செல்வி பெறுகிறார். அந்த வீடியோவில் தாமஸின் சதித்திட்டம் அம்பலமாகிறது. உடனடியாக இந்த ஆதாரத்தை எடுத்துக்கொண்டு போலீஸ் நிலையம் செல்லும் தமிழ், ராஜாங்கம் நிரபராதி என்பதை நிரூபித்து அவரை விடுவிக்கிறார். அதே சமயம் தன் மகளையே கொல்ல முயன்ற தாமஸ் கைது செய்யப்படுகிறார். பழைய கொலை குற்றச்சாட்டு ஒன்றும் அவர் மீது பதியப்படுகிறது. ராஜாங்கத்துடன் வீடு திரும்பும் தமிழ்ச்செல்வி தன் மீதான பழியைத் துடைக்க அடுத்த அதிரடியை காட்டுகிறார். தன் போனில் யாராவது அழைப்புகளை மேற்கொண்டால் தானாகவே வீடியோ ரெக்கார்ட் ஆகும் வசதியை பயன்படுத்தி ஐஸ்வர்யாதான் தமிழின் போனிலிருந்து தாமஸுக்கு பேசி சதி செய்தார் என்பதை ஆதாரத்துடன் நிரூபிக்கிறார். இந்த உண்மையை அறிந்த குடும்பத்தினர் அதிர்ச்சியடைய தன்னை தொடர்ந்து அவமானப்படுத்திய ஈஸ்வரியின் கன்னத்தில் தமிழ்ச்செல்வி ஓங்கி அறைகிறார். ஒவ்வொரு முறையும் நான் நிரபராதி என்று நிரூபித்துக் கொண்டே இருக்க முடியாது என்று ஆவேசமாக பேசும் தமிழின் முன்னால் தவறு செய்தவர்கள் குற்ற உணர்ச்சியில் தலைகுனிந்து நிற்கின்றனர். சக்தி இப்போது அபாயக் கட்டத்தை தாண்டிவிட்டாரா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமா, அல்லது இந்த சம்பவத்திற்குப் பிறகு சேது தமிழ்ச்செல்வியிடம் மன்னிப்பு கேட்பாரா என்று பார்ப்போம். இந்த கலவரமான சூழலுக்குப் பிறகு ராஜாங்கம் தன் மருமகளின் தைரியத்தையும் அறிவையும் கண்டு வியந்து போய் நிற்கிறார். ஐஸ்வர்யாவின் சதி அம்பலமானதும் சேதுவால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. இதுவரை தமிழைச் சந்தேகப்பட்டு பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் அவர் நெஞ்சை சுட குற்ற உணர்ச்சியில் தமிழின் முகத்தை பார்க்க முடியாமல் தவிக்கிறார். அப்பத்தா ஆவேசமாக வந்து, என் பேரன் வாழ்க்கையில விளையாடப் பார்த்த உங்களை இந்த வீட்டிலேயே வைக்கக்கூடாது என்று ஈஸ்வரி, ஐஸ்வர்யா, சித்ரா மூவரையும் வீட்டை விட்டு வெளியேறச் சொல்கிறார். ஆனால் ஈஸ்வரி வழக்கம் போல தன் தவற்றை மறைக்க, நாங்க இந்த வீட்டு நல்லதுக்குதான் செஞ்சோம் என்று வாதாட முயல ராஜாங்கம் குறுக்கிட்டு, இனி ஒரு வார்த்தை பேசினா நடப்பதே வேறு என எச்சரிக்கிறார். மற்றொரு பக்கம் போலீஸ் பாதுகாப்புடன் சக்தி வேறொரு மருத்துவமனைக்கு மாற்றப்படுகிறார். அங்கு அவருக்கு அவசர அறுவை சிகிச்சை நடக்கிறது. ஜெனி வாசலில் காத்துக் கொண்டிருக்க தமிழும் மலரும் அங்கு வந்து சேருகிறார்கள். உங்க அப்பாவை நான் தப்பா நினைச்சிட்டேன் தமிழ், என்ன மன்னிச்சுடு என்று ஜெனி அழ, சக்திக்கு ஒண்ணுமாகாது ஜெனி, தைரியமாயிரு என்று தமிழ் ஆறுதல் கூறுகிறார். சிகிச்சை முடிந்து வெளிவரும் மருத்துவர், சக்தி இப்போது அபாயக் கட்டத்தை தாண்டிவிட்டார், இன்னும் சில நாட்களில் குணமடைந்து விடுவார் என்று நற்செய்தி சொல்கிறார். இதைக் கேட்டு ஜெனி நிம்மதி பெருமூச்சு விட, தாமஸின் சுயரூபம் தெரிந்ததால் அவர் மீதான அத்தனை பாசத்தையும் துறந்து சக்தியுடன் ஒரு புதிய வாழ்க்கையைத் தொடங்க முடிவெடுக்கிறார். வீட்டுக்குத் திரும்பும் வழியில் சேது தமிழின் கைகளை பிடித்துக்கொண்டு, என்ன மன்னிச்சிடு தமிழு, உன் மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சோம், சூழ்நிலை கைதியா நான் உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன் என்று ஊருகி பேசுகிறார். தமிழ் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க அந்த மௌனமே அவருக்கு பெரிய தண்டனையாக மாறுகிறது. அடுத்ததாக தாமஸால் பாதிக்கப்பட்ட அந்த பழைய விபத்து வழக்கின் உண்மைகள் வெளியே வருமா, அல்லது ஐஸ்வர்யா இந்த வீட்டை விட்டு வெளியேறாமல் இருக்க பண்ணும் அடுத்த தந்திரத்தை பற்றி பார்ப்போம். மருத்துவமனையில் சக்தி அபாயக் கட்டத்தை தாண்டிய செய்தி கேட்டதும் ஜெனி நிம்மதியடைகிறார். ஆனால் தன் தந்தை தாமஸின் கொடூரமான முகம் அவருக்கு பெரும் அதிர்ச்சியையும் அருவருப்பையும் தருகிறது. சொந்த மகளின் வாழ்க்கையையே சிதைக்கத் துணிந்த ஒருவரை தந்தை என்று சொல்லிக்கொள்ள எனக்கு தகுதியில்லை என்று முடிவெடுத்த ஜெனி தாமஸுக்கு எதிராக கொடுத்த புகாரை இன்னும் வலுவாக்குகிறார். இதனால் பழைய கார் விபத்து வழக்கும் மீண்டும் தோண்டி எடுக்கப்பட்டு தாமஸுக்கு எதிரான ஆதாரங்கள் போலீசாருக்கு சாதகமாக அமைகின்றன. வீட்டில் நிலைமை இன்னும் உக்கிரமாகிறது.
ஐஸ்வர்யா, ஈஸ்வரி மற்றும் சித்ரா மூவரும் தாங்கள் செய்த சதி அம்பலமான பிறகும் நாங்கள் இந்த குடும்பத்தின் கௌரவத்தை காப்பாற்றத்தான் இதைச் செய்தோம் என்று வாதாடுகின்றனர். இதைக் கேட்டு ஆத்திரமடைந்த ராஜாங்கம், என் கௌரவத்தை நான் பார்த்துக் கொள்வேன், என் மருமகளின் நிம்மதியை குலைக்க உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது என்று கர்ஜிக்கிறார். சேது தமிழின் கால்களில் விழாத குறையாக மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கிறார். தமிழு, நீ இந்த வீட்டுக்கு வந்த நேரம்தான் எங்க அப்பாவோட உயிரே தப்பிச்சிருக்கு. உன் அறிவு திறமை மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு அப்பா ஜெயில இருந்திருப்பாரு. என்னை மன்னிச்சிடு என்று உருகுகிறார். ஆனால் தமிழோ, மன்னிப்புங்கிறது வார்த்தையில இல்லை சேது. ஒவ்வொரு முறையும் என்னை சந்தேகப்படுறதும் அப்புறம் ஆதாரத்தோட நான் நிரூபிச்ச பிறகு மன்னிப்பு கேட்கிறதும் ஒரு பழக்கமாவே மாறிடுச்சு. இந்த மனக்காயம் அவ்வளவு சீக்கிரம் ஆறாது என்று தீர்க்கமாகச் சொல்கிறார். அப்பத்தா உடனே ஒரு அதிரடி முடிவை எடுக்கிறார். இனி இந்த வீட்ல ஐஸ்வர்யாவும் அவளுக்கு துணையா இருந்தவங்களும் இருக்கக்கூடாது. இவங்கள அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைங்க என்று கட்டளையிட ஐஸ்வர்யா அழுது புலம்புகிறார். ஆனால் யாரும் அவரை கண்டுகொள்ளவில்லை. மற்றொரு பக்கம் போலீஸ் காவலில் இருக்கும் தாமஸ், என்னை எப்படியாவது வெளியே எடுங்கள் என்று தன் வழக்கறிஞரிடம் கெஞ்சுகிறார். ஆனால் ஜெனி கொடுத்த உறுதியான வாக்குமூலம் அவரை உள்ளேயே இருக்க வைக்கிறது. சக்தி மெல்ல மெல்ல குணமாகி வார்டுக்கு மாற்றப்பட ஜெனி அவர் அருகிலேயே இருந்து கவனித்துக் கொள்கிறார். இந்த சம்பவத்திற்குப் பிறகு சேதுவும் தமிழும் மீண்டும் எப்படி ஒன்று சேர்வார்கள், அல்லது ஐஸ்வர்யா வீட்டை விட்டு போகாமல் தடுக்க ஈஸ்வரி செய்யும் அடுத்த சதியை பற்றி பார்ப்போம். ஐஸ்வர்யா, ஈஸ்வரி மற்றும் சித்ரா மூவரும் வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்ற அப்பத்தாவின் முடிவு குடும்பத்தில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்துகிறது. ஐஸ்வர்யா அழுது கொண்டே சேதுவின் காலில் விழுந்து, தெரியாம செஞ்சுட்டேன் மாமா, என்னை மன்னிச்சு ஒரு வாய்ப்பு கொடுங்க என்று கெஞ்சுகிறார். ஆனால் சேதுவோ தமிழ்ச்செல்வியின் பக்கம் திரும்பி, இனி இந்த வீட்டு முடிவுகளை தமிழ்தான் எடுக்கணும், அவளை காயப்படுத்தினவங்களுக்கு இந்த வீட்டில இடமில்லை என்று கராராகச் சொல்லிவிடுகிறார். ராஜாங்கம் தன் தவற்றை உணர்ந்து தமிழிடம் மனம் திறந்து பேசுகிறார். உன்னை ஆரம்பத்திலிருந்தே நான் தப்பாத்தான் புரிஞ்சுக்கிட்டேன் தமிழ். ஆனா இன்னைக்கு நீ மட்டும் இல்லைன்னா நான் செய்யாத தப்புக்காக கம்பி எண்ணியிருப்பேன். இந்த மாமனை மன்னிச்சிடுமா என்று அவர் கேட்க தமிழ் நெகிழ்ந்து போகிறார். நீங்க என் மாமா மட்டும் இல்ல, அப்பாவோட ஸ்தானத்தில் இருக்கீங்க, நீங்க மன்னிப்பு கேட்காதீங்க என்று அவர் கைகளை பிடித்துக் கொள்கிறார். மருத்துவமனையில் சக்தி கண்விழிக்கிறார். அருகில் ஜெனி இருப்பதை பார்த்து மெலிதாக புன்னகைக்க, உனக்கு ஒன்னுமாகாது சக்தி, நான் இருக்கேன் என்று ஜெனி அவர் கைகளை பற்றுகிறார். தாமஸ் செய்த துரோகங்கள் அனைத்தும் இப்பொழுது போலீஸ் கையில் ஆதாரங்களாக இருப்பதால் அவருக்கு கடுமையான தண்டனை கிடைப்பது உறுதியாகிறது. ஜெனி தன் தந்தையின் சொத்துக்கள் எதையும் எதிர்பார்க்காமல் சக்தியுடன் ஒரு எளிய நேர்மையான வாழ்க்கையை தொடங்க முடிவெடுக்கிறார். வீட்டில் ஈஸ்வரி இன்னும் தன் பிடிவாதத்தை விடாமல், என் அண்ணன் பொன்னை வீட்டை விட்டு அனுப்ப நான் விடமாட்டேன் என்று சத்தம் போட அப்பத்தா குறுக்கிட்டு, அப்படியானால் நீயும் அவ கூடவே கிளம்பு என்று அதிரடியாகச் சொல்கிறார். இதனால் ஈஸ்வரி வாயடைத்துப் போகிறார். இறுதியில் ஐஸ்வர்யா தன் மூட்டையோடு வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழல் உருவாகிறது. கிளம்பும்போது தமிழை ஒரு வஞ்சக பார்வையோடு பார்த்துவிட்டுச் செல்கிறார். இது ஏதோ ஒரு புதிய சதிக்குத் தொடக்கமாக இருக்குமோ என்று அஞ்ச வைக்கிறது. அடுத்ததாக ஐஸ்வர்யா வெளியே போன பிறகு காவியா மற்றும் மலரின் ஆதரவோடு தமிழ் எப்படி வீட்டை வழிநடத்துகிறார் என்பதையோ அல்லது சிறையில் இருக்கும் தாமஸ் எடுக்கும் அடுத்த விபரீத முடிவை பற்றி பார்ப்போம்.